இன்று ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமை நான் செய்த பூஜை வழிபாடுகள். அம்மனை அழைத்து நான் செய்த பூஜைகள். தாயாருக்கு முதல்ல வேப்பிலை மாலை ஒன்று கட்டி போட்டாச்சு. போட்டுட்டு தாயாருக்கு நிவேதனம் சமைக்கலாங்கிறதுக்காக அவங்களுக்கு கல்கண்டு சாதம் தான் செஞ்சுருந்தேன். கல்கண்டு பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடலாங்கிறதுக்காக மாவிளக்கு தயார் செஞ்சுட்டு இருந்தேன். மாவிளக்கு தயார் எப்படி செஞ்சேன்னா, மாவிளக்கோடு நம்ம கருப்பட்டி பாகு தான் ஊற்றி செஞ்சேன். கருப்பட்டி பாகில் குழந்தைங்களுக்கும் நல்லது, அது உடலுக்கு குளிர்ச்சியும் கூட. அதனால் குழந்தைங்களை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஆரோக்கியமானதுங்கிறதுக்காக கருப்பட்டி பாகு ஊற்றி தான் இந்த மாவிளக்கு நான் செஞ்சுருந்தேன். மாவிளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவிளக்கு நான் தயார் நிலை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நான் அம்மனை அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அம்மனுக்காக செய்யப்பட்டிருந்த நிவேதன பொருட்கள் எல்லாம் தாயாருக்கு கொண்டு போய் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாயாரை நம்ம தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு தாயாருக்கு நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருந்தேன். எல்லா தீபங்களையும் ஏற்றி வச்சு நம்ம காமாட்சி அம்மா விளக்கு 2ஆக தான் பொருத்தணும், 1 பொருத்தக்கூடாது. காமாட்சி அம்மா விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒற்றைப்படையில், அதுக்கப்புறம் மாவிளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுலேயும் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சாச்சு. தாயாருக்கு இந்த மாதிரி மாவிளக்கு நம்ம செஞ்சு வச்சு கும்பிடும்போது தாயார் மனம் குளிர்ந்து நமக்கு கேட்கும் வரத்தை கொடுப்பாங்க. அவங்களுடைய ஸ்லோகங்கள் 108 போற்றிகள் அத்தனையும் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்காக சொல்லி முடிச்சுட்டு அவங்கள திருப்திகரமாக சாமி கும்பிட்டுட்டு இன்றைய வெள்ளிக்கிழமை எனக்கு திருப்திகரமாக போனது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வழிபடும்போது உங்களுக்கும் தாயாரின் கருணை கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி ஆடி வெள்ளி என்று செஞ்சு பாருங்கள். 2ஆம் வெள்ளி போனாலும் பரவாயில்ல, 3ஆம் வெள்ளியிலாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த விழாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பூஜா வீடியோஸுங்களை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கொடுக்குறது தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்ஸுங்களை தான் எனக்கு என்கரேஜ் பண்ணும். என்னுடைய தூப ஆராதனையெல்லாம் காட்டி நிலைவாசலுக்கும் தூப ஆராதனை காட்டிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் தூப ஆராதனை காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இன்றைய வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக முடிஞ்சது. பஞ்ச தீபமும் ஏற்றி வச்சு இந்த தீபத்தை முடித்தேன். இந்த பூஜையை திருப்திகரமாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழணுன்னு தாயாரை வேண்டி கேட்குறேன். இந்த வேப்பிலை தோரணம் கட்டும்போது நாம் எதுக்காக கட்டுறோங்கன்னா, நம்மளுக்கு கிருமி தொற்றும் எதுவுமே ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த காற்றின் மாசு படுறதுனால இந்த காற்றின் மூலம் நமக்கு நோய் தொற்று ஏற்படும் இந்த மாதத்தில். அதனால் நம்ம வேப்பிலை தோரணம் வீடு முழுக்க கட்டணும். மஞ்சள் தண்ணி வீடு முழுக்க தெளித்து விடும்போது நமக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு தாயாரின் கருணையோடு எந்த நோயும் வராது. தாயாருக்கு நிவேதனமாக எல்லாமே படைச்சிட்டு அவங்களுக்கு நிவேதனத்தை எல்லாம் அர்ப்பணம் செஞ்சுட்டு என்னுடைய பூஜையை இன்றைக்கி முழுமையாக சந்தோஷமாக முடிச்சிட்டேன். தாயாருக்கு இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு இந்த 2ஆம் வெள்ளிக்கிழமை நம்ம செய்யும்போது அவங்களுடைய கடைக்கண் பார்வையால் நம்ம எப்போதும் செல்வ செழிப்போடும் பணத்தை குறைவில்லாமல் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியத்தையும் நான் இத்தனை தீபந்தான் ஏற்றுவேங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா தீபத்தையும் ஏற்றி வைப்பேன். அதனால் எல்லா தீபத்தையும் ஏற்றி வச்சு எல்லா ஆண்டவனையும் மனதார கும்பிட்டு இன்றைக்கி குங்கும அர்ச்சனை செய்யுங்க. தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது தான் ரொம்பவும் சிறப்பானது. குங்குமத்தினால தாயாருக்கு நம்ம அர்ச்சனை செய்யும்போது அதுக்கு நம்ம நல்ல பலன் கிடைக்கும், நமக்கு தீர்க்காயுசாவும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வைங்க. அதுதான் முக்கியம். நிவேதனங்கிறது நம்ம கடவுளுக்கு நம்ம செய்யப்படுற நம்ம பசியோடு இருப்போமா, அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நிவேதனம் செஞ்சு டெய்லியும் அன்றாடம் ஒரு நிவேதனம், ஒரு டம்ளர் பாலாவது இறைவனுக்கு நம்ம வைக்கணும். இல்லைன்னா தண்ணியில் ஒரு துளசி இலையாவது போட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது தாயாரின் கருணையால் நம்ம அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வோன்னு இந்த விழாவை முடிச்சுக்கிறேன்.